பிரைஸ் தி லார்ட். ஒரு வீட்டில் ஒரு துக்க நிகழ்வு நடந்து கொண்டு இருந்ததாம். அந்த நேரத்தில் அநேகர் அந்த பிரேதத்தை சுற்றி அழுது கொண்டு இருந்தார்கள். இந்த குழந்தைக்கு விவரம் தெரியாத வயசு. அந்த குழந்தை எல்லாரும் அழுகிறதையும் முகத்தையும் பார்க்கிறது. ஏன் இவர்கள் அழுகிறார்கள், எதற்காக அழுகிறார்கள், எல்லாரும் ஒன்று போல அழுகிறார்களே என்று யாரெல்லாம் அதிகமாய் பரிச்சயம் உள்ளவர்களோ அவங்க எல்லாருடைய கண்ணீரையும் போய் துடைத்து துடைத்து கையில் பார்த்ததாம். கை நிறைய தண்ணீர் இருந்ததாம். உடனே தன்னுடைய உடையில் துடைத்து கொண்டு அடுத்தது இன்னொரு இடத்துல வந்ததாம். அவரும் அதே போல அழுது கொண்டு இருந்தாராம். அவருடைய கண்ணீரையும் துடைத்து துணியில துடைத்து கொண்டாராம். இப்படி ஒவ்வொரு இடத்துலயா துடைத்து விட்டு 1000 கேள்விகள் அந்த குழந்தைக்குள்ளாக ஓடுகிறதாம். இவர்கள் ஏன் அழுகிறார்கள், எதற்காக அழுகிறார்கள், எல்லாரும் ஒன்று போல அழுகிறார்களே என்று குழந்தையின் இருதயத்துல ஓடிக்கொண்டிருக்கிற எண்ணங்கள் பல விதத்துல இருக்கிறது. திடீரென்று தகப்பன் அருகில் வந்தது. தகப்பனும் அழுது கொண்டிருந்தார். அதை பார்த்த உடனே இந்த குழந்தைக்கு லைட்டாக கண் கலங்க ஆரம்பித்தது. இவ்வளவு நேரம் அழுது கொண்டிருந்த கண்ணீர் எல்லாம் துடித்து கேள்வியோடு சந்தேகத்தோடு பார்த்து கொண்டிருந்தது. ஆனா தகப்பன் இடத்தில் வந்த உடனே தகப்பனும் அழுவதை பார்த்து துக்கம் தொண்டை அடைத்ததான். உடனே கண் கலங்க ஆரம்பித்து விட்டது. சரி, உடனே அவனுடைய கண்கள், அந்த குழந்தையோட கண்கள், தாய் எங்க இருக்கிறார், தகப்பனும் அழுகிறார், அப்ப தாய் எங்க இருக்கிறார் என்று பார்க்கும்பொழுது தூரத்துல உட்கார்ந்து தாயும் மிக அதிகமாய் அழுது கொண்டிருந்தாராம். இந்த குழந்தை தாய் இடத்துல வந்து பக்கத்துல நின்று தாய் அழுகிறதை பார்த்து அழுக தாங்க முடியாம தாயின் கழுத்தை கட்டிக்கொண்டு காரணமே தெரியாமல் அந்த குழந்தை தேம்பி தேம்பி அழ ஆரம்பித்ததாம். எல்லாரும் ஆச்சரியமாக அந்த குழந்தைய பார்க்க ஆரம்பித்தாங்க. இது என்னடா இது, இவ்வளவு நேரம் நம்முடைய கண்ணீரை கேள்வியோடு துடைத்து கொண்டு வந்த இந்த பாப்பா இப்போ இந்த குழந்தைய அழுது கொண்டு இருக்கிறதே என்று சொல்லி எல்லாரும் ஒரு விதமான இதோடு அந்த குழந்தைய பார்த்து கொண்டு இருந்தார்களாம். பாருங்க, அந்த குழந்தைக்கு என்ன புரிந்திருக்கலாம், என்னமோ இங்க நடக்கிறது, எல்லாரும் அழுகிறார்கள், அவங்களெல்லாம் கூட பரவாயில்ல, பக்கத்துல வந்த தாயும் தகப்பனும் கூட கண்ணீர் வடிக்கிறார்களே என்றோ ஏதோ ஒன்று நடந்து கொண்டிருக்கிறது, அது என்னவென்றுதான் அந்த குழந்தைக்கு புரிகிற வயசும் இல்ல, மெச்சூரிட்டியும் இல்ல. அதனால தாயும் தகப்பனும் கூட அழுகிறதை பார்த்த உடனே தானும் அவர்களோடு கூட சேர்ந்து அழ ஆரம்பித்து விட்டது. தேவ பிள்ளைகளே, நீங்க நினைச்சிட்டு இருக்கலாம், நான் வடிக்கிற எவ்வளோ கண்ணீர் வடிக்கிறேன், எவ்வளோ ஜெபிக்கிறேன், எவ்வளோ தேவ சமூகத்தில் என் இருதயத்தை ஊற்றி விடுகிறேன், ஆனா இன்னும் பதில் வரவில்லையே, கேள்வியோடு சந்தேகத்தோடு நான் உட்கார்ந்து கொண்டிருக்கிறேன்னு சொல்லி நீங்க நினைக்கலாம். தேவ பிள்ளைய, நீ வடிக்கிற ஒவ்வொரு துளி கண்ணீருக்கும் கணக்கில் இருக்கிறது பதில் உண்டு. நீங்க நினைக்கலாம், நான் இவ்வளவு கண்ணீர் வடித்தோம், எனக்கு இன்னும் பதில் வரல, நான் எவ்வளவு அழுதுட்டேன், இதுக்காக போராடி பார்த்துட்டேன், இதுக்காக மன்றாடி பார்த்துட்டேன், உபவாசத்து பார்த்துட்டேன், இதற்காக நான் தேவனிடத்துல சண்டை போட்டு ஜெபித்து பார்த்துட்டேன், ஆனா எனக்கு பதில் வரவில்லைன்னு சொல்லிட்டு. ஆனா ஒரு வசனம் சொல்லுகிறது, நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். ஏசாயா 25ஆம் அதிகாரம் 8வது வசனம் இப்படியா சொல்லுகிறது, அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்குவார், கர்த்தராகிய தேவன் எல்லா முகங்களிலும் இருந்து கண்ணீரை துடைத்து தமது ஜனத்தின் நிந்தைய பூமியில் இராதபடிக்கு முற்றிலும் நீக்கி விடுவார், கர்த்தரே இதை சொன்னார். எவ்வளவு ஒரு அழகான ஒரு வசனம் பாருங்க. கண்ணீர் வடிக்கிற எல்லா முகங்களிலும் இருந்து வடிகிற கண்ணீரை அவர் துடைப்பாராம். இதை சொன்னது யாரு? கர்த்தரே. பாருங்க, அந்த சிறு குழந்தை பேதையாய் ஒன்றும் அறியாம போய் அவங்க முகத்தை துடைத்து கொண்டு வந்தது. ஆனா நம்முடைய தகப்பன் எல்லாவற்றையும் அறிந்தவரா நம்முடைய கண்ணீரை துடைத்து கொண்டு வருகிற தேவனா இருக்கிறார். அது மாத்திரமல்ல, ஒரு சொட்டு கண்ணீருக்கும் பதிலும் உண்டு. நம்மளுடைய எல்லா கண்ணீரும் அந்த இடத்துல கணக்கில வைக்கப்பட்டிருக்கிறது, துருத்தில் சேகரித்து வைக்கப்பட்டிருக்கிறது. ஆகினால நான் வடித்த கண்ணீர் வீணா போயிட்டோ என்று அஞ்சாதே, ஒவ்வொருக்கும் பதில் உண்டு. ஆமென்.